தேர் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி சின்னதாக ஒரு ஷார்ட் ரைடு தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர்லேருந்து ஒரு 220 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குண்டால்பேட்டைன்ற ஒரு ஊரில் இருக்கிற இமாதேவ் கோபால்சாமி பெட்டா. நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கே இருக்குதுனாக்கா பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் கிட்ட தான் இருக்குது. அதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏர்லி மார்னிங் வியூ நல்லா இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. இன்னும் மழைகள் இல்லை, நல்லா இருக்குது. பட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி யார் கூட போக போகிறேன்னு அப்படியே கோபால் சொல்லிட்டே போகிறோம் மோட்டோ விளாகில். மணி பார்த்தீங்கன்னாக்கா 6:30 ஆக போகுது. நியர் கொள்ளைகள் கிட்ட இருக்கிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இமாதேவ் கோபால்சாமி பெட்டா, அதாவது வருஷம் முழுவதும் பனி பொழிகின்ற ஒரு இடம். இமானா பனி, அதை தான் சொல்லுவாங்க கனடாவில். அந்த ஒரு இடத்துக்கு தான் ஸ்பாட்டு தான் பண்ணியிருக்கிறோம். சூப்பரான ஒரு கோயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொள்ளைக்கால் கிட்டே இருக்கிறோம். நியர் 20 கிலோமீட்ரு சிவனசமுத்திர வாட்டர் ஃபால்ஸு அதுக்கிட்டே இருக்கிறோம். வாட்டர் ஃபால்ஸ் போக மாட்டோம். இன்றைக்கி ரிட்டர்ன் வரும்போது டைம் இருந்தால் போகலாம். என் மெயின் ஃபோக்கஸு இமாதேவ் கோபால்சாமி பெட்டா தான். அதுக்கப்புறம் நம்ம கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நம்ம சோலோ தான் பண்ணியிருக்கிறோம். சாம்ராஜ் நகரான்ற ஒரு இடத்துக்கு தாண்டினதுக்கப்புறம் நம்ம என்எஸ் கேப்டனும் அதுக்கப்புறம் மலைகள் நண்பன் அவருடைய டேடி 2 பேரும் வராங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வரும், 30-40 கிலோமீட்டர் வரும். குண்டால்பேட்டு போயிட்டு கோபால்சாமி பெட்டா அதை பார்த்துட்டு அப்படியே டைம் இருந்தால் பண்டிப்பூர் பாஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து வருவோம். அடாடா, காலங்காத்தால் பாருங்கள், மலையோட வியூ சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அருண் விஜய், அதுக்கப்புறம் என்எஸ் கேப்டன், கவின் ப்ரோ, அப்புறமேட்டு நம்ம இன்றைக்கி கோரடனா இன்னொருத்தர் மலைகள் நண்பன், அவங்க 3 பேர் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறோம் செக் பண்ணி பாருங்கள். நல்லா விளாகலாம் பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. பட்டு எல்லாம் ஒன்றை மாதிரி இருக்காது, வேறு மாதிரி கண்டென்ட் போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போயின்னு இருக்கிறது கொள்ளைக்கால்கிட்ட. பட் வியூ பாருங்கள், சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே மலைகளோட ஆட என்னமாக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த மலையோரத்தில் ஒரு ரோடு போகும், அதில் போயிடுவேன். இந்த வாட்டி இந்த பக்கம் டிவைட் பண்ணி விட்டுருக்குறாங்க, மலை ஏறி போகிற மாதிரி. பட் சூப்பராக இருக்குதுங்க, அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரோட்டில் எத்தனை வாட்டி வந்துருக்குறோம், இந்த ரோட்டில் போனதே இல்லை. இந்த வழியாக வந்தோம். ஃபஸ்ட் டைம் இந்த மலை ஏறி போக போகிறோம், மலை ஓரத்தில். ஹாய் பாய்ஸ், கேங்காக்குறானுங்க. ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன் அந்த கோயிலுக்கு போகணும்னு. பட் போக முடியல. இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம மலைகள் நண்பன் சும்மா பேச்சாகல சொன்னார். சரி கிளம்பலான்னு கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறோம். 2 பேர் ஜஸ்ட்டு 1 டே பிளான் தான் இது. காலையில் போய்ட்டு ஈவினிங் வர மாதிரி. நம்மளுக்கு கூட அன்றைக்கி பிள்ளையான ஒருத்தர் வரனார், அப்புறம் வராமல் போயிட்டார். ஒன்றும் பண்ண முடியாது. கோரிடரும் ஒருத்தர் வரனார், அவரும் வராமல் போயிட்டார். ஸோ சேடான ஒரு விஷயம். இப்போ நம்ம சோலோவாக போக வேண்டிய நிலைமை வந்துட்டோம். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். சோலோவாக போனால் நம்மளால் ஒரு ரைடர்னு ஒரு டேலி பண்ணிக்க முடியும். பட் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக. வாட் ஏ பியூட்டிஃபுல் ஏர்லி மார்னிங். வேறு லெவல் வியூ நம்மளுக்கு பாருங்கள். அடா மொக்கா அள்ளிக்கோ மொக்கானுக்குது. சூப்பர்லாம். இந்த காவிரி பிரிட்ஜு நம்ம அந்த பக்கம் தானே நல்லா இருந்திருக்கோம். பட் இந்த வழியில் வந்துட்டோம். ஸோ சேட். அங்கே அணை இருக்குது பாருங்கள். அந்த அணை தான் நம்மளுக்கு வந்து தண்ணி டிவைட் பண்ணி ஒரு இடம். தமிழ்நாட்டுக்கு இங்கே தேக்கி வச்சு அம்மா தமிழ்நாட்டுக்கு விடுவாங்க தண்ணியை. பட் தண்ணி கம்மியாக தான் போயின்னு இருக்குது, அவ்வளோ இதுவே இல்லை. இருங்க, நிற்க வச்சு வீடியோ ஷூட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க மக்களே, இது ஒரு சின்ன ஒரு அணை, தடுப்பணை. இந்த தண்ணி டிவைட் பண்ணி விட்றதுக்காக இந்த தடுப்பணை ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு தண்ணி தமிழ்நாட்டு பக்கம் போகும். இங்கே தேக்க வச்சு தான் தண்ணியை விடுவாங்க. சின்ன அணை மாதிரி இது கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். ஹில்ஸை பாருங்கள், எவ்வளோ வேறு லெவலில் இருக்குது. வியூ செம்மையாக இருக்குது இல்லையா? வாட் ஏ பியூட்டிஃபுல். நம்ம அந்த ரோட்டில் போயிருக்கணும். அந்த மலையோரத்தில் வந்துருந்தாக்கா அந்த ரோடு ஏதோ பைப் லைன் ஒர்க் போய் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது பிரிட்ஜு வந்து புது பிரிட்ஜு பண்ணியிருக்கிறது. சூப்பராக இருக்குதுங்க. இப்போ சன்செட் ஆகின்னு இருக்குது. 6:30 ஆகிடுச்சு. வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஃபுல்லாக தண்ணி போயிருந்துச்சு போன மாதம். இந்த மாதம் தண்ணி கம்மியாக தான் போயின்னு இருக்குது. பட் சூப்பராக இருக்குதுங்க. ஏர்லி மார்னிங் நம்ம அந்த பக்கம் பிரிட்ஜு போக வேண்டியது. பட் இந்த பக்கம் பிரிட்ஜு வந்து நல்லா போச்சு. புதுசாக பண்ணியிருக்கிற பிரிட்ஜு.
அந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் வியூ சூப்பராக இருந்திருக்கு போயிருந்தாக்கா. ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நெற்பயிர்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி. பட் இது புது பிரிட்ஜுன்றதுனால சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. காலத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. போன மாதம் வேறு லெவலில் இருந்தது வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம். பட் நம்ம தான் போக முடியல. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறது நம்ம நோக்கம் இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்மளுக்கு நோக்கம். எவ்வளோ பேர் நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள். காவேரி ரிவர்னாவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே. நாங்கள்லாம் வந்தாலே அதிரும் பார் பூமி லல்லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லல்லா லா லா லல்லல்லல்லல்லா லா 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 ஹே 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 லா லா லல்லல்லல்லா லா 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 அதிரும் பார் பூமி பூமி அதிரும் பார் பூமி பூமி அதிரும் பார் பூமி. கொள்ளைகாலா 6 கிலோமீட்டர், சாம்ராஜ் நகர் 43 கிலோமீட்டர் ரைட்டில். நம்ம சாம்ராஜ் நகர் ரைட்டில் எடுக்க போகிறோம். லெஃப்ட்டு போனால் கொள்ளைகால் போய்டும், அதனால நம்ம ரைட்டில் போகணும். அதெல்லாம் தெரிந்து பாருங்கள். அதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ். உங்களுக்கு கோப்ரோவில் அவ்வளோ தெரியாது, பட் எனக்கு இல்லைன்னா தெரியும். இந்த பக்கம் சிங்கிள் ரோடு அவ்வளோதான், எதுவுமே டபுள் ரோடு கிடையாது. அந்த பக்கம் மைசூர் மலை வந்தால் எனக்கு டபுள் ரோடு மைசூர் வழிக்கோ. நான் உங்களுக்கு ஒரு அம்சம் தான் அந்த ரோட்டில். அதனால் மதுரில் இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு கொடைகள் வழியாக வந்துட்டேன். கேமரா ஒரு கீழே விடுது. விண்ட்ராஸ்ட் எப்படிக்குன்னா காற்று உசுன்னு அடிக்குது, ஹெல்மெட்டே தூக்குது, அந்த மாதிரி காற்று அடிக்குது இந்த பக்கம். பாருங்கள், இந்த கண்ணு கட்டின துறவழிக்கு ஒரு டைமில் ஃபுல்லு க்ரீனரியாக இருக்கும், நெற்பயிர் எல்லாமே அறுவடை பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால இப்போ எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் மந்த் வந்தால் அது 10 மந்த் வந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு, கரும்பு தோட்டம்லாம் அதிகமாக இருக்கும் இந்த பக்கம், சாம்ராஜ் நகர் பக்கம். பட் வேறு லெவல் ஏரியாங்க இதெல்லாம். விளைச்சலுக்கு பேர் போன இடம் இதெல்லாம். எல்லாமே காவிரி நீர், கபினி ரிவரெல்லாம் இந்த பக்கம் தான் வரும் தண்ணி. அதனால் இந்த பக்கம் நல்லா விளைச்சல் இருக்குங்க, எப்பவுமே அமோகமான விளைச்சல். தலக்காடு இங்கேருந்து ரைட்டில் எடுக்கணுமா, தலக்காடு போனால் சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் எங்கே போனாலுமே வேறு லெவல் தரமாக இருக்கும். இந்த ரோடு போனால் தலக்காடு போயிடுதான், ஒரே ரோடு தலக்காடுக்கு. பைத்தியக்காரன் டிவிஎஸ் எக்ஸல்காரன் பின்னாடி வண்டி வர்றது கூட தெரியும், மாட்டு ரோட்டில் சென்ட்ரல் வச்சுக்கிறாங்க. பைத்தியக்காரன் போங்க, கும்பிட்ட வரனா பாருங்கள். காரியத்து போல மொத்தம் அங்கேயே நிற்கிறான், வரனா பாருங்கள். பைத்தியக்கார மாதிரி வண்டி ஓட்டுறானுங்க மக்களே இந்த இடத்துல. ஐயோ சாமி, எனக்கே ஒரு நிமிஷம் கம்பீர்னு ஆகிடுச்சு. கேமரா ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். என்னத்தான் பண்ணுறது அவங்களெல்லாம். கரும்பு சாகுபடிக்கெல்லாம் பேர் போன இடங்க இதெல்லாம். கொள்ளைகாலா, சாம்ராஜ் நகரா, மண்டியா, மைசூர், ஸ்ரீரங்கப்பட்டினம் இதெல்லாம். இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் கரும்பு தான். நான் பார்த்துட்டே இருக்கிறேன், வர வழியெல்லாம் இருக்குது. கரும்பு வெட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் எங்கே மில்லு ஒன்று இருக்குது, கொள்ளைகால் செல் எங்கே ஒன்று, அங்கே வர போகும். எவ்வளோ ஒரு ஆனந்தம் இந்த ரோட்டை பயணிக்கும் போது. பார்த்து வாங்கப்பா. நான் வர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை தெரியுது. அந்த மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில் தெரியல. படிக்கட்டு மட்டும் கிளியராக தெரியுது. இந்த ரோட்டில் ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னன்னாக்கா, எவன் எப்போ குறுக்க வரான்னு தெரியல, எப்போ எந்த நாய் குறுக்க வருதுன்னு தெரில. மனுஷனும் வரானுங்க குறுக்க, நாய்களும் குறுக்க வந்துடுது. என்ன பண்ணுறது? சேட்டில் கொஞ்சம் பார்த்துன்னு வந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கும் புரியுது. இதெல்லாம் உங்கள் அப்போட் ரோடான்னு கேட்கலாம். பட் எங்கள் அப்போட் ரோடில் தான். பட் எல்லாருக்கும் பொதுவானது, அவங்களும் பார்த்துன்னு வந்தால் நல்லதில்ல. நடந்து வரவங்க பார்த்துன்னு வந்தால் பெட்ரு. நம்ம சென்ட்ரல் ரோட்டு தான் போயின்னு இருக்கிறோம், சைடில் ஒன்றும் போகலை. 600 மீட்டர்ஸ் ரைட். நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக போனாக்கா கோயம்புத்தூர், குண்டால்பேட் ரைட்டு, சாம்ராஜ் நகர் லெஃப்ட்டு. நம்ம கோயம்புத்தூர் போயிட்டாக்கா ஸ்ட்ரைட்டாக. அதனால் நம்ம ரைட் எடுத்துக்கணும். ஸ்லைட் ரைட்டா ஸ்லைட் லெஃப்டா? ரைட்டு தான் சொல்லுது கூகுள் மாட்டாச்சு. ஓகே, ரைட்டே எடுத்துக்கோம். ஐ எம் வெயிட்டிங் திஸ் பிளேஸ். வி ஆர் what I do, some co-riders will join with me this place, then I am waiting. Okay. ஹலோ மக்களே, பத்திலா இப்போ தான் ஒரு 10 days ஆகிருக்குல்ல. அப்புறம் அவ்வளோதான் 10 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே திருப்பி இன்னொரு ரைடுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் நகரில் இருக்கிறோம். இங்கேருந்து குண்டால்பேட்டு நம்மளுக்கு விமாதேவ கோபால்சாம்பேட்டை ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது, அவ்வளோதான். 60-50 கிலோமீட்டர் அவ்வளோதான். இப்போ இவர் கூட ஒரு பிளேன் ரைடு வந்திருக்காரு. அவர் யாரும் உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்ட போகிறேன். அங்கிள் வாங்க. இவர் தான் நம்ம மலைகள் நண்பன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட ரைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் வீடியோலாம் உங்களுக்கு ஸ்டோரியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. அப்படியே சும்மா ரீல்ஸ் எதனா போட்டுகிட்டே இருப்பார், குக்கிங் வீடியோ போட்டிருப்பார். இப்போ நம்ம கூட ரைடில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்கே எப்படி தங்குவோம்
இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்க கூட ட்ராவல் பண்ணுறது. நான் ஏற்கனவே நிறைய ட்ராவல் பண்ணிக்கிறேன், உங்கள் கூட பண்ணுறது இதுதான். பார்க்கலாம், இனிமேல் போக போகிறோம், ஏதாவது மீட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் தான் கோபால்சம்பேட்டாக்கு. ஆமாம், எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் கோபால்சம்பேட்டாக்கு. அந்த ரோட்டில் குறைஞ்சது ஒரு 20 அடி 30 அடி போயிருப்பேன். அந்த கோயில் அப்படி போய் பார்த்ததில்ல. ஒரு 20 கிலோமீட்டரு குண்டால்பேட்டிலேருந்து. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதுக்கு எல்லாமே இவரு தான் காரணம். சம்மந்தம் இல்லாமல் பேசியிருந்தாரு. சக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ப்ரோ கிளம்பலாமா? எனக்கு ஆக்சுவலாக 10 வருஷத்துக்கு முன்னாடியே அது எய்ம் போகலாம்னு. ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் சாம்ராஜ் நகர் இந்த பக்கமாக வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து பிஆர் ஹில்ஸ் போயிட்டோம். இங்கே வரல, அதனால் போயாமல் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிக்குது. அந்த இடத்துல சொல்லுங்கள். அந்த இடத்துல அந்த சாமந்தி பூ, அப்புறம் சன்ஃப்ளவர், சூரியகாந்தி பூவில் ஃபேமஸாக விளையும். அதெல்லாம் ரீல்ஸ் எடுக்கணும் ஒரு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் பண்ணிடுறோம். கோயிலில் பார்க்குற மாதிரியும் அங்கே இருக்கிற பூவெல்லாம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம ஏரியாவில் அது மாதிரி பூவே இல்லை. ஆமாம், சூரியகாந்தி இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம ஏரியா அந்த அளவுக்கு இல்லை, குறைஞ்சிருச்சு. இதனால அந்த செண்டுமல்லி, அதாவது துறக்குமல்லின்னு சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்குது. கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் அதுதான் இருக்குது. அதான் இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் போய் பார்க்கலாம். எல்லாம் போய் பார்த்துடலாம் மக்களே. வாங்க ரைட்டில் பார்க்கலாம். நகர் நியர்கிட்ட சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 51 கிலோமீட்டர் கோயில். அந்த கோயில்கிட்ட போயிட்டு நம்ம பஸ்ஸில் போகணும். அது எவ்வளோ தூரம்னு தெரில. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அவ்வளோ தெரியாது எனக்கு. போய் பார்க்கலாம். அப்படியே டைம் இருந்தாக்கா பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டில் நோஞ்சிட்டு வந்துடலாம். நம்ம கவின் ப்ரோக்கு யானையை பார்க்கணுமா? டூரு பாருங்கள். ஆட்டோவில் ஓட்டுறதெல்லாம் இதில் எத்துமைங்கிறார் பாவம். வண்டி வளைஞ்சு நிலஞ்சி போயின்னு இருக்குது பாவம். இவ்வளோ தூரம் ரோடு நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கோம். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். 50 கிலோமீட்டர் தானே, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு மஞ்சள் தோட்டம், அப்படியே மஞ்சள் கலர் பூ பாருங்கள், சூப்பராக பூத்துருக்குது மரத்தில். ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதுங்க. மஞ்சள் மக்கம் பாட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ரசனை இருக்கும், நம்ம ரசிக்கிற மாதிரி. நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு அவ்வளோ குஷியாக இருக்கிறாரு. மலைகள் நண்பன். குண்டால்பேட்லேருந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக போயின்னு இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு நம்ம ரைட் எடுக்கணும். இமாதேவ் கோபால்சம்பேட்டாக்கு. காலத்தில் வாயில் ஏதோ திக்குது, தகன்னு தண்ணி குடிக்கணும். அதுக்கு தான் வாய் திக்குது. நமக்கு எதிர்த்தாப்பில் தெரியறதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸு, மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது ஊட்டி, கேரளாவுடைய மலைகள். இந்த ஊர் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைட் எடுக்கணும். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் வெஸ்டர்ன் காட்ஸு சுள்ளு ஃபாகி கிளைமேட்டாக இருக்குது. கொய்யாலாம் என்ன மக்கள், இது மலையே தெரியல, அவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸு. தரமாக இருக்குது. வெல்கம் டு இமாவாத் கோபால் சாமி பெட்டா ஹில்ஸ், சுவாமி ஹில்ஸ். இமாவாட்னு இருக்கோம், பட் நாங்களாம் சொல்கிறது இமாதேவ்னு தான் சொல்லுவோம். இங்கேருந்து 11 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும். அங்கே போயிட்டு நம்ம பைக்கெல்லாம் கீழே பார்க் பண்ணிட்டு பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பஸ்ஸில் தான் போகணும் மலை மேலே. அதுக்கு முன்னாடி போகிற வழியில் கொஞ்சம் அப்படியே பூந்தோட்டமெல்லாம் நிறைய இருக்கும். ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணிகிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். நான் இந்த பக்கம் மழை கம்மியாக, அவ்வளோவும் கொஞ்சம் ஊரெல்லாம் மந்தமாக இருக்குது. குழுன்னு புத்துணர்ச்சி அள்ளியே. வாட் ஏ பியூட்டிஃபுல் வியூஸ். பாருங்கள் மக்களே, வியூ எப்படி இருக்குது. அல்டிமேட்டாக அள்ளிக்கோன்னு இருக்குது. ஐயோ சூப்பராக செமையாக இருக்குதுங்க. மக்களே, நம்ம நிறைய ரீல்ஸில் பார்ப்போம். இந்த பிளேஸ் தான் இது. ரீல்ஸில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது, நேரில் வந்தால் ஒரு மாதிரி இருக்குது. ரீல்ஸ் நம்மளுக்கு மட்டும் தான் இல்லை எல்லாருக்கும் எப்படியான்னு தெரியல. பாருங்கள், ரீல்ஸில் பார்க்கும்போது ஒரு மேகக்கூட்டமாக இருக்கும், மழையாக இருக்கும். இப்போல்லாம் வெயில் அடிக்குது ப்ரோ. எப்படி இருக்குது ப்ரோ? நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது. வெயில் அடிக்குது, கண்ணெல்லாம் எரியுது. கண்டேஷன் வந்துச்சு பாருங்க. பட் ஆனால் இருக்கும் ப்ரோ, மேலே மிஸ்ட். கோயில் அந்த ஏரியாவாக இருந்தால் மேலே மிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பிளேஸே பர்டிகுலர் பிளேஸு அவங்க கரெக்டாக ஏதோ டைமிங்கோ இல்லை மழையோ ஏதோ பார்த்து வருவாங்களான் இருக்குது. நானும் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். அப்படியே சும்மா பார்க்கறதுக்கு அவ்வளோ மிஸ்டா ஜகஜோதியாக இருக்கும். இப்போ பார்த்தா ஒன்றுமே அந்த மவுண்டன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இங்கே இருக்கும். ஆமாம், இப்போ வேற மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை, பூந்தோட்டமாக இருக்கும், சூரியகாந்தி பூவாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. அங்கே போனால் பூந்தோட்டம் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாம். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவ தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
தோட்டத்துக்குள்ளேருந்து ஒரு வீடியோ. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ளவர் அப்படியே பெருசு பெருசாக இருக்குது. சண்டுப்பூ சூப்பராக இருக்குதுங்க. இதுக்காகத்தான் நம்ம மலைகள் நண்பன் ஆசைப்பட்டார். கூட்டு வந்து காமிச்சிட்டேன். சந்தோஷமாக அங்கே ரீல்ஸ் எடுத்துனுங்கிறாரு. கோபால் சாம்பட்டா கிட்ட விளாக் பண்ணுகிறாரு அவர். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சாமந்தி பூத்தோட்டம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம். சூப்பராக இருக்குதுங்க சாமந்தி பூத்தோட்டம். வேறு லெவலில் தரமாக பண்ணுக்கிறாங்க. பட் பூக்கள் பறிக்கான அப்படியே விட்டுக்கிறாங்க, யானு தெரில. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து நேராக கோயிலுக்கிட்ட போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மலை மாதிரி ஏறி போக வேண்டியதான். பஸ்ஸில் ஏறி போக வேண்டியதான். வா, வியூ சூப்பராக இருக்குது ரைட் சைடில். அப்படியே நம்ம இப்போ இப்போயே ஆல்மோஸ்ட் நம்ம இப்போயே மலை மேலே ஏறிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வியூ செம்மையாக இருக்குது. அடா லெஃப்ட்டு ரைட்டு நல்லா கலக்குது போங்க வியூ. பாருங்க, மலையாளி வாரத்துக்கிட்ட வந்துட்டோம். அடாடா தரமாக இருக்குது மாறா. அவ்வளோதான், இதோட இந்த இடத்துல ஃபாரஸ்ட் எண்டு. இங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறி போகணும். ஓகே, நோ ப்ராப்ளம். பைக் பார்க் பண்ணுறதுலாம் இடம் இருக்குது. கூட்டமும் கம்மியாக இருக்குது. ஈஸியாக வந்துடலாங்க. பைக் எங்கன்னா சேஃப்டியாக பார்க் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். எங்கே விடுறது பைக்கை? இப்படியே விடுவோமா? ஃபைனலாக டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இப்படி ஒரு வியூவா அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாம் தரமாக இருக்குதுங்க. பூஜை பண்ண தரிசனம் இந்த மாதிரி எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. பக்கத்தையும் காமிச்சிட்டாருங்க. பாருங்க